புதியவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர், தேனி மக்களவை தொகுதியுடைய வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும் பொழுது சற்று வித்தியாசமாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க நிற்கக்கூடிய 3 கூட்டணி வேட்பாளர்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுடைய உறுப்பினராக இருந்தவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடும். எப்படி இந்த டிஃபரன்ஸ் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? மக்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியுமே. இப்போ இந்த நவீன உலகத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஆர்கே நகரில் குக்கர்னு நீங்கள் ஊடகம்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பிடுறீங்களே, அது மாதிரி குக்கர் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது தேனியில் எனக்கு இந்த மண்ணோட இந்த மக்களோட நான் ரொம்ப ஒன்றுனவன். அதனால் என்னை பற்றிய செய்திகள் ரொம்ப விரைவாக மக்கள்கிட்ட போயிடும். ரூரல் ஏரியாஸ்லையும் குக்கர் போய் சேர்ந்துருச்சு. எல்லா ஏரியாலையும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 99.9% ரீச் ஆகிருக்கும். எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க சார்? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும். நான் ஆக்சுவலாக 2010 ஜூன் வரைக்கும் இங்கே எம்பியாக இருந்தேன். ராஜ்யசபா எம்பியாக இருந்தப்போ என்னுடைய ராஜ்யசபா நிதியிலேருந்து ஒரு 60% மேலே இங்கே தான் கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே நான் எம்பின்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரியாது 2024 நான் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பாஜக கூட்டணியில் ஒரு வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் நான் போட்டிடுவேன்னு. அது மக்கள் அப்படியே நினைத்திருக்கிறதுனால வேற ஊர்ல இருந்தாலும் தேனி உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ரொம்ப. மற்ற இடங்கள்லாம் எனக்கு என் சொந்த ஊரில் தஞ்சாவூரில் எனக்கு சொந்த ஊர், அது நான் பிறந்த ஊர். இது அரசியல் ரீதியாக அம்மா என்ன அறிமுகப்படுத்தினா எனது பிறந்த ஊர். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த தொகுதி. என்னோட ரொம்ப இங்கே உள்ள மக்கள் ஜாதி வித்தியாசங்கள்லாம் இல்லாமல் என்னோட எல்லாம் பழகியிருக்காங்க. இந்த மண்ணோடைய பழக்கம் ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதே நேரத்தில் தவறாக தான் நேராக கேட்பாங்க. ப்ளஸ் என்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இங்கே வலுவாகவே இருக்காங்க. பாஜகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களுடைய அணி நல்லா வலுவாக இருக்குது. ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட அங்கே இங்கே இருக்காங்க. எங்கள் கூட்டணிக்கு எல்லா இடங்கள்லையும் அவங்க கொடியை தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ விசாரிச்சலாம். எல்லாருமே நல்லா ஒற்றுமையாக நல்லா செயல்படுறாங்க. மக்களும் நல்லா இருக்காங்க. கூட்டணி பலமும் உங்களுக்கு கை கொடுக்குது. கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டிட்டு, அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிமுக ஜெயித்த ஒரே தொகுதி தேனி மக்களவை தொகுதி தான். ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தாரு. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் இந்த கெட்ட பேர்லாம் வாங்கல. அவரால் எந்த பாதிப்பும் இருக்காது. அவருடைய தந்தை அந்த மனிதருடைய செயல்பாடுகள் அது எனக்கு உதவியாக இருக்கும். ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் திமுக அதிமுகவை 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு சுயேட்சை வேட்பாளர் நின்று தள்ளினீங்க. 2 தொகுதிகளில் தான் இப்போ அமமுக போட்டியிடுது. இந்த விஷயங்கள் போதும்னு நினைக்கிறீங்களா? 2 தொகுதிகள் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு? நாங்கள் ஒரு மாநில கட்சி. எல்லா மாவட்டங்கள்லையும் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கட்சியோடைய கட்டமைப்பு இருக்கு. பல மாவட்டங்களில் எங்கள் கட்சிக்கு பப்ளிக்கோடைய சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் அந்த வாக்கு வங்கி கம்மியாக இருக்கும். ஏன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். 9 தொகுதியில் தான் போட்டியிடணுங்கிற வேட்பாளர்கள், நிர்வாகிகள் போட்டியிடணுங்கிற விருப்பத்தில் இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை நான் அப்படியே திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் கொடுத்தேன். வேட்பாளர் பெயரோட தலைமையேற்று வந்த பிறகு எப்படி ஒரு திராவிட கட்சிகள்லாம் செயல்பாடு இருக்கு, அதே ஸ்டைலில் அந்த தேசிய கட்சி செயல்படுது. இப்போ ஒரு தொகுதி தான் நான் கேட்டேன், 2 தொகுதி கொடுத்துட்டாங்க. கேளுங்க. அப்போ நான் கொடுத்தப்ப எல்லா கூட்டணி வேணும், அப்போ இருந்த கட்சியெல்லாம் பிஎம்கே வேணும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்பாரு, டிஎம்டிகே வேணும். நீங்கள் பழைய கூட்டணி அப்படியே இருக்கணும் நம்மளுக்கு, அது தேர்தலில் நமக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். அது நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், எல்லாரும் வேணும், எல்லாம் வரட்டும். அதனால் நான் என்னுடைய மனநிலையும் இத்தனை தொகுதியில் நிற்கணுங்கிற எண்ணம் இல்லை. திரு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் எத்தனை தொகுதி வேணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 3 தொகுதி அல்லது 4 தொகுதி சொல்லுங்கிறப்ப நான் சொன்னேன், இந்த 9 தொகுதி என்னுடைய கலீக், இதில் எந்த 3 தொகுதியோ 4 தொகுதியோ கூட நீங்கள் கொடுங்க. நம்ம இதில் நான் உங்களோட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்காக வந்திருக்கேன். உங்களால் முடிஞ்சால் 2 தொகுதி கொடுங்க, 9 கொடுத்தாலும் நாங்கள் நிற்கிறோம், 8 கொடுத்தா இதே சொன்னேன். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்க. அண்ணாமலையம் பக்கத்தில் இருந்தார், திரு அரவிந்த் மேனன் இருந்தார். அவங்க சிம்பிள் எதுவும் நிற்க சொல்லி அது ஒரு நாள் கூட அதை பற்றிலாம் பேசுறது இல்லை. 3ஓ 4ஓ நீங்கள் எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க. முதல்ல நாங்கள் 3 தொகுதி உங்களுக்கு தர்றோம். அதுக்கப்புறம் கூட்டணிகள்லாம் முடிஞ்சது இன்னொரு தொகுதி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எனக்கு எண்ணிக்கை எல்லாம் இது இல்லை. என்ன நான் சொன்னேன், நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் தான் முக்கியம்.
இன்னும் வேணா தொகுதி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அதனால தான் நான் அன்கண்டிஷனல் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டு வந்தேன். வெற்றி திமுகவை தோற்கடிக்கணும், துரோகிகளை பாடம் புகட்டணுங்கிறது தான் 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிம்பிள் விஷயத்திலேயே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கேட்ட சிம்பிள்ஸ்லாம் கிடைச்சிருச்சு, எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கேட்ட சிம்பிள்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. அது எப்படி நான் இன்னைக்கு நம்ம நண்பர் சீமான் கூட வருத்தப்பட்டார், நான் அதான் அவர் கிடைக்க அப்படி சொல்லலை. இதுக்கு நிறைய நம்ம அப்ளை பண்ணுறதுல அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு எப்படி கிடைச்சிச்சு, அதான் எளிதாக எல்லாருக்கும் பாவரருக்கும் புரியணும்னா அவங்க ஒன்றும் பிஜேபி கூட்டணியில் இல்லை. அவர் திமுக கூட்டணிக்கு 1 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு, அங்கே தான் போவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு, அதே அடிப்படையில் தான் எனக்கு கிடைச்சிச்சு. இதை தாண்டி நான் வந்து இது ஒரு வரி பதிலே போதும், அது வந்து கூட்டணி கட்சிக்கு கிடைச்சிச்சு அதனால கிடைச்சிச்சுங்கிற. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி மையம் 2019 தான் ரெஜிஸ்டர் பண்ணாரு, நானும் பண்ணேன். அப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நானும் இந்த சின்னம் கேட்டிருந்தோம், அவரும் டார்ச்லைட் கேட்டிருந்தாரு. அப்போயே எங்களுக்கு அலாட் பண்ணுறப்ப எனக்கு 2 பொது தேர்தல்களில் நீங்கள் இந்த சின்னம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 2வது பொது தேர்தல். இன்னொன்று நாங்கள் ஆன் டைம்லையும் அப்ளை பண்ணோம். அவங்க கேட்டிருந்த அத்தனை கண்டிஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தோம். மக்கள் நீதி மையத்துக்கு எதன் அடிப்படையில் கிடைச்சிச்சோ சிம்பிளாக சொன்னால் அதே அடிப்படையில் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி நான் இதில் அரசியல்லாம் இருக்கிறதா எனக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலாவாகட்டும், நீங்க சிறைக்கு சென்றதுக்கு பின்னாடி பாஜக இருந்துதான் இயக்குனாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நீங்க பிஜேபியோட அலையன்ஸ்ல சேர்ந்திருக்கிறத அமமுக தொண்டர்களாகட்டும், நீங்க மீட்க போடக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களாம் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நானும் எனக்கு சொல்றாங்க, எனக்கு அது காங்கிரீட்டா தெரியலன்னு தான் நான் ஊடகத்தில் நீங்க பலச்சு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இன்னொன்று சில பேர் நீங்கள் அவங்க ஏற்று பேசுனீங்களே, அவங்க கூட வாழ்நாள் முழுவதும் கூட்டணி கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க, உங்கள் மேலேயும் வழக்குகள் இருக்குது, அதனால் நீங்கள் பாஜகவோட போகிறதா ஒரு ரூமர். எப்படி நீங்கள் போகவே மாட்டீங்களா இன்னைக்குன்னு அது கேட்டார். இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இங்கே முன்னெடுக்க பார்க்குறாங்க. அதனால் இந்த நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம கட்சியே நம்ம தமிழ்நாட்டு நலன் கருதி தான். அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி அதை போக முடியும்னு தான் சொன்னேன், அந்த துணியில் சொன்னேன். அன்றைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அந்த பதில சொன்னேன். வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காங்க, என்னை போய் சூசைட் பண்ணிக்க சொல்கிறீங்களாங்கிறது கலந்து புரிஞ்சேன். இப்போ 2019 தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டு அணுகுமுறையே மாறி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியா பாஜக இருந்தால் தான் வளர முடியும் அப்படிங்கிறதுல அவர் கிளியரா இருக்காரு. வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எல்லா ஊர்களையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பூத்துக்கு கமிட்டி அமைக்கிற அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கு. அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ உண்மையாதான். இப்போ அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உங்களுடைய அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். அவங்க கூட தான் இன்னுமே கூட்டணி போகணும். ஏன்னா மத்தியில் பிரதமர் மோடி இருக்காரு, பாஜக தான் ஒரு நல்லாட்சி கொடுக்குறாங்க. அவங்களோட கூட்டணி போகிறது தான் எங்கள் கட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நான் அந்த கூட்டணியில் எப்பயுமே இருப்பேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் காலங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி சொன்னீங்களே, அவர்கள் ஒரு வேளை நாங்கள் வேணாம்னு நினச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, தேசிய லெவலில் ஓகே சார். இப்போ அமித்ஷா, பிரதமர் மோடி ஆகட்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகட்டும், அவங்களுடைய தலைமையில் தேசிய லெவலில் எங்கனாலும் கூட இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியில் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி உங்களுடைய தொண்டர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி? அது என்ன, பாஜக கட்சிங்கிறது தேசிய கட்சி, அதோடைய தலைமையில் போகிறப்ப அதோடைய தலைவராக அண்ணாமலை இருக்காரு. இன்னொன்று அவர் எங்கள் கட்சியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு, எங்கள் கட்சியின் தேவையை புரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு கூட்டணியில் நாங்கள் தேவை என்பதை முழுமையாக உறுதியாக மனதார நம்பி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் திரு அண்ணாமலை அவர்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அவங்கள புகழ்ந்து ஒரு புறம் பாஜக பிரச்சாரம் மேற்கொள்ளுது, மறுபுறம் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவாகட்டும் ஜெயலலிதா கிரிட்டிசைஸ் பண்ணி தான் இந்த கூட்டணி பிளவுக்கு காரணமே அண்ணாமலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது இல்லை? அது வந்து பழனிசாமி கம்பெனி வந்து சுயநலத்தோட உச்சகட்டம். சில காலகட்டங்களில் சில நிலைப்பாடுகள் தலைவர்கள் எடுப்பார்கள், அது இப்போ நம்மளுக்கு குறையா தெரியும். அந்த காலகட்டத்தில் அவங்க ஏன் எடுத்தாங்க அதில் விமர்சனங்கள் வரலாம். பழனிசாமிலாம் அது ஒரு வியாபார நிறுவனமாக மாற்றிருக்காங்க. ஒரு 5-6 பேர்
உடைய சுயநலத்துக்கும் பதவி வெறிக்கும் அவங்க கொள்ளையடிப்பதற்கு தான் அந்த ஆட்சி பயன்படுத்தப்பட்டது. அதை எதிர்த்தேன்னு தானே என்ன வெளில போக சொன்னாங்க. நான் போய் எங்கள் சித்தி தான் என்னை கொண்டு வந்தாங்க, சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானாகவே ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கேன். அசிங்கப்படுத்துக்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காக்கா கூட்டம் மாதிரி கத்துனாங்க. என்னை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்டவங்க, ஆர்கே நகரில் எனக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க. கரெக்டாக அந்த வார்த்தையெல்லாம் மாறி எங்கள் சித்தியை வந்து காலில் விழுவுறது, இவங்க புரட்சி தலைவி அம்மாவை பார்க்குறா, அம்மா அம்மா சின்னம்மா இல்லைடா அம்மா அப்படின்லாம் பேசிட்டு, சசிகலா யார் அவங்க படத்தை கிழிக்கிறது, அவங்க சிறைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பெண்மணியை இவங்க பதவியை திருப்பி முதலமைச்சர் ஆக்கிட்டு போனவங்கள கொஞ்சம் கூட மனித நேயம் மனிதாபிமானம் ஈரம் இல்லாமல் பேட்டா ராஜதந்திரங்கிற பேரில் அவங்கள கட்சி விட்டு நீக்குது. யார் இந்த சசிகலா? நான் எம்எல்ஏக்களால் முதல்வரானங்கிறது. இதே பழனிசாமி அண்ணா என் பேரை முதல்வர் எத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்பார்ந்தாங்கன்னு தெரியுமா? நாம் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு தெரியுமா? அவர் பன்னீர்செல்வம் இருந்தார், அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. அடுத்த இடத்துல அம்மா ஒரு 4-5 பேர் ஹைரார்க்கியில் அடுத்த இடத்துல இருக்கார். நாங்கள் ஜாதி மதம்லாம் பார்த்துருந்தா எங்களுக்கு என்னையே ஆக்கியிருக்கலாமே. எல்லாம் என்னகிட்டே சொன்னாங்க, என்ன நீங்கள் ஆயிடுங்கன்னு. இப்போ அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே சொன்னாங்க, இல்லைங்க நான் அம்மா என்னை கட்சி விட்டு எடுத்திருக்காங்க, நான் இப்போ தான் நான் கட்சிக்கே வரல, அது நல்லா இருக்காதுங்க, நீங்கள் எம்எல்ஏ இருக்க ஒருத்தர் இருக்கேன், எனக்கு ஒன்றும் அப்படிலாம் இப்படி வந்து இது மாதிரி குறுக்கு வழியில் வர்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அரசியல் லாபத்துக்காக எதை வேணாலும் பேசுறது, பதவிக்காக எதை வேணாலும் பேசுறது, இதுதான் ராஜதந்திரன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு சொன்னாங்க. அது ஆட்சி அதிகாரம் இருக்கிறப்ப இவர் இல்லை, ஒரு குப்பனோ சுப்பனோ கூட ஆட்சியை காப்பாற்றிக்க முடியும். அவங்க நினைச்சிருக்காங்களா சார்? திரும்ப சசிகலா நினைச்சிருக்காங்களா தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க பெற்ற அவங்களுமே இது வந்து ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சது தானே இந்த கட்சி ஆட்சியை கரெக்டாக கொண்டு போவாங்கன்ட்டு. அதனால அவங்களுமே அது மாதிரி ரெகுலேட் பண்ணாங்க. இவ்வளோ அரசியலுக்காக இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கே தவிர ஆச்சரியப்பட்டேன். இப்போ எதுக்கு பழனிசாமி நின்று என்ன பண்ண போறாரு? ஏன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாரா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அவங்க 3வது இடம் வர்றதுக்கே ததிகிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து துரோகம் இழுத்து விட்டு தான் வந்து சொல்றீங்க. இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பிளப்பட்டு பிரச்சனைகளை சந்திக்குதுன்னா அது ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தம்னால தான். அவர் செய்தது துரோகமா இல்லையா? அவரோட சேர்ந்து இப்போ செயல்படுறது முரணாதீங்க. ஒன்றும் முரண்லாம் கிடையாது. பன்னீர்செல்வம் நான் அவரை ஜஸ்டிஃபை பண்ணி பேசல. அன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவு அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் நைட்டு இல்லை போயிட்டேன். அவர்கிட்ட எல்லாம் சொன்னப்ப சின்னம்மா தான் பொதுச்செயலாளர்ன்ட்டு அதை அந்த ஒரு நாள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கலாம் லெட்டர் அன்னைக்கு சொன்னார். திரும்பவும் அவர் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காரு. அது உண்மை. ஏன்னா அவர்கிட்ட யார் போய் ஒரு நபர் அனுப்பி பேசினாரோ அவர்கிட்ட நான் செக் பண்ணிட்டேன். அது தம்பித்தர இருக்கார் பாருங்க, டெல்லிக்கே போக மாட்டார், இங்கே போயிருக்கார், நல்லா உட்காந்துட்டு இருப்பார். இந்த மந்திரிகள்லாம் வர்றப்ப எங்களை பார்த்து அண்ணா சின்னம்மா இருந்தாலும் சரி வரும், அவர் திமுகவுக்கு சரியாக போகிறாரு, அவர் டெல்லிக்கிட்ட போய் சேர்றாருன்னு சொன்னார். நான் காலம் வாங்கலை, எங்கள் சித்தி காலம் வாங்கலை. பட் இவங்களுடைய ப்ரெஷர், அவங்க பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கிற சூழ்நிலையோ இவங்களோட ப்ரெஷர் அவர்கிட்டருந்து எழுதி வாங்க வரையோ கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ அந்த மனிதருக்கான தன்மானம் நம்ம வேணான்னோம். என்னை உட்கார வச்சுட்டு என் மேலே அவர் கேட்டார், இதே இந்த முன்னாள் அமைச்சர்களா என்ன தப்பு பண்ணேன் 1.5 மாதத்தில் சொல்லுங்கள், எதுக்கு என்னிட்ட போய் லெட்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். என்னிட்ட உள்ள தனிப்பட்ட பெரிய நட்புல தான் அவர் எழுதி கொடுத்துட்டு போனார். நானே சொல்கிறேனே, அவர் அன்றைக்கு ஆரம்பித்த தர்ம யுத்தம், அது இன்னொன்று அவர் தர்ம யுத்தம் ஆரம்பிக்காமல் இருந்தால் 14ஆம் தேதி அந்த தீர்ப்புக்கு மேலே அடுத்த நாளே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பாங்க. அவருக்கும் தெரியும். நானே சொல்லியிருக்கேன், அவர் பரதனா மீண்டு பரதனாவே இருந்திருப்பாருன்ட்டு. அது உண்மை. அவர் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டார். அதை தாண்டி அவர் மறுபடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் போய் அந்த இதாகிடக்கூடாதுன்னு அவர் தடுமாறினார். வருத்தப்பட்டிருக்காரு உங்கள்கிட்ட. தடுமாறி அவர் தான் பேசுகிறாரு. என்னகிட்டன்னு இல்லை, பொதுவாக அதை சொல்கிறாரு. அன்றைக்கு நான் சில பேர் சொன்னதுனால தான் போனேன், அதை உணர்ந்து தானே இப்போ என்னோட வந்து சேர்ந்துருக்காரு. ஒரு மனிதன் அன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தோம், அந்த நேரத்தில் நம்மளை தப்பு சொல்கிறாங்களே, அவங்களே கொடுத்துட்டு பிடுங்குறாங்களே இவங்கெல்லாம் சேர்ந்துங்கிற கோபத்தில் அவர் முடிவெடுத்தது உண்மை. இப்போ பழனிசாமிக்கு என்னங்க காரணம் இருந்துச்சு? பாஜக அவங்க ஆட்சியை காப்பாற்றுனதுன்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவோட உடல்நலம் சரியில்லாம உருவாக்கின ஆட்சி. அதில் யார் பிரதம மினிஸ்டர் பன்னீர்செல்வம் இருக்கணும்னு அவங்க விரும்பி இருக்கலாம். பன்னீர்செல்வம் எல்லாமே இவங்க வந்ததும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன இப்போ இந்த எலெக்ஷனில் பாஜகவுக்கு உதவியாக இருக்கிறது தானே ஒரு அவங்களால பலன் அடைந்தவர்களுடைய அவங்களுக்கும் துரோகம் தானே. இன்னைக்கு பாஜக துவக்கடிக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க திமுகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. இவர் பண்ணது தானேன்னு கேட்குறீங்களா? அவர் அன்றைக்கு கோபத்தில் முடிவெடுத்தது
தவறுன்னு உணர்ந்ததுனால தானே அவர் அதில் வந்து நாங்கள் தேவைங்கிறாரு. உணர்றவங்களை போய் நீங்கள் திருப்பி அன்னைக்கு பண்ணாருன்னு சொல்கிறது வந்து தவறு. சில அண்ணாமலை சொன்னது போல் இந்த கட்சி ஒன்றிணையும், அதை இணைக்கிற இடத்துல தான் நாங்கள்லாம் இருக்கோம். 2024 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அதிமுக உங்கள் பின்னால் அணி சேரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. நீங்க மீட்டெடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. ஓபிஎஸும் அதே விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. இது நீங்க இப்ப 2 பேர் சேர்ந்து செயல்படும் பொழுது யார் பின்னால் அதிமுக அணிவகுக்குன்னு நம்புறீங்க? யார் பின்னால்? இப்போ உங்க பேரையும் அண்ணாமலை சொல்றாரு, ஓபிஎஸ் பேரையும் ஓபிஎஸும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. என்னையும் ஓபிஎஸ்ஸையும் பிரிச்சுப்பாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல புரிதலோடு உள்ளவங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் என்னுடைய சாய்ஸ் திரு பன்னீர்செல்வம். பட் தொண்டர்கள் எல்லாம் அதை எப்படி நினைப்பாங்கன்னு தெரியாது. நான் என்னுடைய சாய்ஸ் தான் சொல்கிறேன். திராவிட சித்தாந்தம் கொண்டு வரீங்க, ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்றதையும் அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் தான் கிளியராக சொன்னார். அந்த திமுக அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக அவை ஏற்று தான் அவர் சொல்கிறார். அதை கிளியராக சொல்லியிருக்காரு. எங்களை வந்து அதிமுகன்னு தானே பார்க்குறாரு அவர். என்னட்டே சொல்லுவார், ஆனால் உங்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் நாங்கள் எங்கேயாவது ரொம்ப ஜூப்ளியண்ட்டாக இருக்காங்கண்ணா, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கண்ணா அப்படிம்பார். அவர் எங்களையும் அதிமுகன்னு தான் சொல்கிறார். அவர் நான் பிரிஞ்சு இருந்தாலும், நான் அமமுகன்னு இருந்தாலும், ஓபிஎஸ் மீட்பு குழுன்னு இருந்தாலும், எங்கள் எல்லாரையுமே நாங்கள்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் தானே. அவர் ஒன்றா தான் பார்க்குறாரு. சார், உங்கள் மீது பல ஆண்டுகளாக வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆர்கே நகர் எலெக்ஷனில் வந்து டோக்கன் கொடுத்து தான் ஜெயிச்சிட்டாரு. இப்போ கூட தங்க தமிழ்ச்செல்வன் வந்து பிரச்சாரத்தில் பேசும்பொழுது டோக்கன் கொடுத்தா நம்பிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சாரம் இருக்குது. எப்படி இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம்? எப்படி என்ன பாஜக நிர்பந்தப்படுத்துது, குக்கர் இது என்னது தாமரையில் நிற்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு பொய் புரளிய பழனிசாமி கம்பெனி முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஓட்டுக்கு 6000 10,000 கொடுத்தப்ப இவங்க கொஞ்சம் பேனிக் ஆகி, நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். கொடுக்க மாட்டேன், அது நான் இல்லை அதுக்குன்னு தெரியும். நான் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த ஆஸ்பர் இது பூத்து காசு கொடுப்பாங்கள்ல, அது அந்த இதுக்கு உட்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் அண்ணா கொடுக்க மாட்டார். அதனால் இவங்களா அந்த அந்த ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு தானே பார்ப்பாங்க. அந்த பழக்க வழக்கத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு அவங்களா சொல்லி ஏதோ ஒரு டோக்கனுங்கிற பேரில் அவர் என்ன ஏதோ 20 ரூபா நோட்டுங்கிறாங்க, அதுமாதிரி கொடுத்தது வெற்றிக்கு உடனே தகவல் போயிட்டு. ஆனால் இதுமாதிரி 2-3 பேர் கொடுக்குறாங்கன்னா அது தப்பாயிடும், உன் மேலே கேஸ் போட்டுருவான், நம்ம ஜெயிக்கிறோம், இது என்ன நீங்கள் சத்தம் போடுங்க, ஆர்வ கோளாறு அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதில் ஃபோன் பண்ணி அந்த முன்னாள் எம்எல்ஏக்குன்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் இவர் கூட அப்போ தப்பான இன்டென்ஷனில் பண்ணல, பேனிக் ஆகி அவன் 10,000 கொடுக்குறான், 6,000 வெற்றி பாதிச்சிடக்கூடாது, அண்ணன் ஜெயிச்சாவிடன்னு பண்ணாங்க. அப்போ இன்டென்ஷன் தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு தெரியும். சரி, இன்னொன்று கேட்குறேன், நான் சொல்லி இவர் டோக்கன் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அது தப்பு தானே. இவர் வேணான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். இவர் பெரிய காந்தி சொந்தக்காரர் இல்லை, அப்படி நான் பண்ணல. அதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும். இன்றைக்கி ஓடினது திமுகவுக்கு, அன்றைக்கி ஓடி இருக்கணும். ரொம்ப நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பதிலிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணையலாம். நன்றி, வணக்கம்.